ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பட்ரு குக்கி, அதாவது எக்லெஸ் குக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பொருள்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதுக்கா எதுவும் தேவையில்லை. கொஞ்சமான பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டாவது எலக்ட்ரிக் பீட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லை. நார்மல் விஸ்க்கு வச்சு நீங்கள் இந்த குக்கீஸை வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 200 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 200 டிகிரியில் இருக்கணும். இப்போ ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கி ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணல. இது வந்து ஓடிஜிலே கொடுப்பாங்கல்ல அந்த குக்கி ட்ரே. நீங்கள் குக்கரில் ஒரு வேளை பண்ணுறீங்கன்னா நார்மல் சில்வர் பிளேட் இருக்குல்ல, அதாவது தாளம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு பட்டர் பேப்பர் மட்டும் நான் போட்டிருக்கேன். இது மேலே ஆயிலோ எதுவுமே தடவலை. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 250 ml கப்பில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நைஸாக நல்லா எதுவும் நரன்னு இல்லாத அளவுக்கு நைஸாக வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு துளி கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் அளவு நான் அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து வெயிட் மிஷின் இல்லைன்னா கரெக்டாக 250 ml கப்பில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த அன்சால்ட்டு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். கரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 3 மணி நேரமாவது வெளியில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் போடுற பவுடர் சுகர் வந்து இந்த வெண்ணெய் கூட மிக்ஸ் ஆகி ப்ளஃபியாக வரும். நீங்கள் வெறுமனே ஃப்ரிட்ஜிலேருந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சர்க்கரையும் வெண்ணெயும் வந்து கரைஞ்சி ஒரு ஃபோமியான ப்ளஃபியான டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால தான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறோம், ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக பட்டரை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அன்சால்ட்டு பட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பட்டரை வந்து நான் ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த டார்க் எல்லோவாக இருக்கிறத வந்து லைட் எல்லோ ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பீட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பீட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அவ்வளோக்கா பீட்ரு தேர்ந்து இந்த விஸ்கிலே நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சில்கியாக அந்த லைட் எல்லோ கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சுகர், அதாவது 50 கிராம் சுகர் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டு இப்போ வந்து இதையும் நல்லா சேர்த்து இந்த விஸ்கிலே வச்சு லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சுகரை பொடி பண்ணும்போது ஒரு 5 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது 50 கிராம் நீங்கள் வந்து சுகர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 55 கிராம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சியில் அந்த மூடியிலலாம் ஒட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் போக நீங்கள் கரெக்டாக 50 கிராம் எடுத்திங்கன்னா 50 கிராமில் ஒரு 2-3 கிராம் வந்து கழிஞ்சிரும். அப்போ அதனால அளவுகளில் எடுக்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறது அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 2-3 கிராம் வந்து கூடவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் பட்டரும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 250 ml கப்பில் வந்து 1 கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கையில் பிசைகிறா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைட்டான மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து பாதி எடுத்துக்கோங்க. கரெக்டாக பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபுட் ரேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு பாதி பேட்ச் ஒரு மாவு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. வெறும் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ரோல் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 அன் ஹவர் நம்ம வச்சிடலாம்.
இப்போ இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேட்ச் மாவு இருக்குல்ல, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர், டார்க் கோகோ பவுடர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். அதாவது இந்த கோகோ பவுடரும் இந்த மிக்சரும் வந்து நல்லா கலக்கணும். அந்தளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கோகோ பவுடர் சேர்த்தனால கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ நம்மளால் பிணைய முடியாது. அதனால 1 டீஸ்பூன் அளவு மில்க்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நம்மளுக்கு வந்து ஒரு டோ மாதிரி பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாவையும் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நல்லா லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த அளவு, அதாவது நம்ம போன அளவு எடுத்தோம்னா அதே அளவுக்கு வந்து இதையும் ஷேப் ஆக்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் அரை மணி நேரம் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட் ரேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து கேப் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி இது ரெண்டையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஷேப் வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டையுமே நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது உங்கள் கட் பண்ணுறதுக்கு அந்த விறுவிறுவாக வராமல் கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ வந்து அதே மாதிரி நான் இந்த இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒன்றை வந்து கீழே வச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது மேலே இதை வச்சிடுங்க. ஒன்று வந்து ப்ரௌன் கலரும் ஒன்று வந்து ப்ரௌன் கலர் மேலே வந்து இந்த சாக்லேட்டையும் இந்த மாதிரி மாறி மாறி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாறி மாறி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சாக்லேட்டும் ஒன்று வந்து ஒயிட் பிஸ்கட், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மறுபடியும் அழுத்தி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும் கட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒட்டலைன்னா இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டலைன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படியே ஒட்டி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒட்டிடும். மறுபடியும் சென்டராக வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து இந்த வாக்கில் வந்து இது பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா இது பாதி இது பாதி இந்த மாதிரி இருக்கும். இந்த பாதியையும் ஆப்போசிட் சைடில் வைக்கணும். அதாவது இந்த மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி குக்கீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி அளவுகளில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமலும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் குக்கி மாதிரியே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதிரி குட்டி குட்டி குக்கியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், நார்மல் குக்கியாகவே இருக்கட்டும்னா நீங்கள் நார்மலாக சும்மா கையில் வடை தட்டுவோம்ல அந்த மாதிரி குக்கி கூட தட்டிக்கலாம். சரி, எல்லா குக்கீஸையும் நான் வந்து குக்கி ட்ரேயில் வச்சுட்டேன். இப்போ வந்து அவனில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஓவனுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக டைமரை வந்து 13லேருந்து 14 நிமிஷம் வந்து செட் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராடில் வச்சுக்கோங்க. 190 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதாவது மிதுக்குன்னு தான் இருக்கும். ஆனால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச்சியாக வந்துடும். அதனால டைமை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓவர் டைம் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக குக்கீஸ் வந்து கருகிரும், ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள் நம்ம குக்கீஸ்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி மாடுலேஷன் வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மாடுலேஷனே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளெயின் குக்கியாக கூட பண்ணிக்கலாம். அதாவது வெறும் வெண்ணிலா குக்கியாக கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எக்கு சேர்க்கல, பேக்கிங் பவுடர் சேர்க்கல, பேக்கிங் சோடா சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. ஆனால் நம்ம குக்கி வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள்.
டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த குக்கீஸை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அந்த குக்கீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா வந்து குக்கீஸ்லாம் ரொம்பவே கருகிரும், கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால கரெக்டாக 13லேருந்து 14 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த டைமில் கரெக்டாக எடுத்துருங்க. உள்ளே இருந்து எடுக்கும்போது உங்களுடைய குக்கீஸ் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளியில் எடுத்துகிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் கீழே போடுறேன், எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு சவுண்டு வரும். ஆனால் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய குக்கீஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா ரொம்பவே கரிஞ்சிரும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸை வந்து நார்மலாக நம்ம பிஸ்கட்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். குக்கீஸும் கெடாது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கிளாஸ் உங்கள் பக்கத்தில் அவைலபிள் இல்லையா? ஜஸ்ட்டு வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கிங் பற்றின அனைத்து அடிப்படையான தகவல்கள்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த சேனலில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த சேனலில் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.